ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓட்டு போட போயிட்டு ஊருக்கு போயிருந்தேங்க. மாமியார் வீட்டில் இருந்துட்டு பக்கத்துலேயே எங்கள் வீட்டுக்காரோட தாய் மாமா பொண்ணு வீடுங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் எத்தனை பேர் இருந்தோன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் நாத்தனார் ஃபேமிலி, சின்ன மாமியார் ஃபேமிலி, தங்கச்சி வீடுன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஃபேமிலிங்க. மொத்தமாக ஒரு 23 பேருங்க. நைட் சாப்பாடு அவங்க வீட்டில் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே எப்போவுமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக அப்பப்போ இப்படி தாங்க ஒன்று கூடிக்குவாங்க. ஜாலியாக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் நாத்தனார் பிரியாணி செஞ்சாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமுங்க. ஒரு நல்ல பிரியாணி குண்டா எடுத்து வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பெரிய வெங்காயம், ஒரு 3 கட்டி பூண்டு, ஒரு 100 கிராம் இஞ்சி இதெல்லாம் நல்லா மைய அரைச்சி எடுத்து ஊற்றி கிளறி விட்டுங்க. அதில் நல்லா தக்காளியும் போட்டு நல்லா வணக்கியாச்சுங்க. எல்லாமே சுருள வணங்கி வந்ததுக்கப்புறங்க எண்ணெய், வெங்காயம், அப்புறம் அரைச்சி ஊற்றின வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா கைவிடாமல் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா சுருள வணக்கி விட்டுட்டுங்க. சிக்கன் மசாலா 50 கிராம், வரமிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டாச்சுங்க. வறுவலுங்க, 2 கிலோ சிக்கன் வறுவல். இப்போ நம்ம வறுவல் ரெடி பண்ணிகிட்ருக்குறோங்க. இப்போ 2 கிலோ சிக்கன் துண்டுகளை உள்ளே அள்ளி போட்டுக்கலாங்க. சிக்கன் பீஸ் நல்லா சாஃப்டாக லட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம 2 கிலோ சிக்கனை உள்ளே போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு வரும். அதிக அளவில் தண்ணி அதிகமாக சேர்த்தவே இல்லைங்க. நல்லா ஈரல் பாருங்கள், ஏதோ சாப்பாடு போட்டு மேலே குழம்பு ஊற்றி வச்ச மாதிரி ஈரல் பீஸு. 2 கிலோ சிக்கன் வறுவல், 2 கிலோ போட்டு 2 கிலோ அரிசி போட்டு பிரியாணிங்க. எல்லாத்துக்குமே சரியான அளவு இருந்துச்சுங்க. வேஸ்ட்டாகவும் ஆகலை, கரெக்டாக இருந்துச்சுங்க. நல்லா சிக்கன் வெந்து வந்துருச்சுங்க. வாசி வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சாச்சுங்க. இறக்குற ஓரத்தில் நல்லா ஒரு 50 கிராம் குருமிளகு எடுத்து நல்லா நுணுக்கி போட்டாச்சுங்க. கடைசியாக இறக்கும்போது பச்சை கருவேப்பிலை போட்டு கிளறி விட்டு வச்சாச்சுங்க. இவ்வளோதாங்க, ஈஸியான ஒரு வறுவலுங்க. அடுத்து பிரியாணி செய்யறதுக்கு ஒரு அடுப்பில் குண்டா வச்சு சுத்தமான நாட்டுச்சக்கு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. தாளிப்பு பொருள் கல்பாசி, ரோஸு, பட்டை, சோம்பு, அன்னாச்சி முக்கு, மராட்டி முக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். தாளிப்பு பொருள் கரெக்டாக சொல்லிட்டேங்க. இதெல்லாம் சேர்த்துட்டுங்க நல்லா ஒரு வணக்கி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு 4 பெரிய வெங்காயங்க அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டாச்சுங்க. வெங்காயம் அங்கே வணங்குறதுக்குள்ளே நம்ம இங்கே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா மணம் கொடுக்கறதுக்காக நல்லா கொட்டுக்கல்லை வச்சு கொட்டி பொடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கிற நிலையில் இஞ்சி மட்டும் தனியாக ஒரு 100 கிராம் இஞ்சிங்க நல்லா மையாட்ட அரைச்சி எடுத்து நம்ம வணங்கிட்டுருக்கிற விழுதோட இஞ்சியை நல்லா சேர்த்து விட்டாச்சுங்க. இஞ்சி நல்லா வணங்கி வந்ததும் பூண்டு ஒரு 5-6 கட்டை பூண்டுங்க நல்லா மைய அரைச்சி வச்சுருந்தாங்க. 4 கட்டை பூண்டுங்க நல்லா இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சங்காட்டி நம்ம திக்கு பேஸ்ட்டாக அரைச்சி போட்டால் இன்னுமே எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சங்காட்டி நைஸாக வரணுங்கிறக்காக தண்ணி விட்டு அரைச்சிருக்காங்க. இப்போ இஞ்சியும் சேர்த்தியாச்சு, பூண்டும் சேர்த்தியாச்சுங்க. நல்லா வணக்கி கொடுத்துக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விட்டாச்சுங்க. இப்போ எண்ணெயில் வெங்காயம், தாளிப்பு பொருள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கடுத்து புதினா, கொத்தமல்லி தலைங்க. கொத்தமல்லி தழை இல்லை, புதினா மட்டும் இருந்தங்காட்டி போட்டாச்சுங்க. கண்டிப்பாக கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கிட்டோம்னா இன்னும் சுவையும் மணமும் அதிகமாக இருக்கும்.
சூப்பராக இருக்குங்க. கிளறி விட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சிக்கனெல்லாம் சேர்த்த போகிறோங்க. சிக்கனெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனை போக வரைக்கும் சுருளை வதக்கி விட்டதுக்கப்புறங்க ஒரு 5-6 தக்காளி நல்லா மையாட்ட அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றி ஒரு கிளறிக்கலாங்க. நம்ம 5 பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க. காரம் அதிகமாக வேண்டாம், குழந்தைகள் அதிகமாக இருக்கிறாங்க நம்ம வீட்லேங்க. அதுபோல் வெயிலுக்காகவும் நம்ம காரம் கம்மியாகவே சேர்த்துக்கலான்னு காரம் கம்மியாக தான் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் தூள், கொத்தமல்லி தூள், வரமிளகாத்தூள் 3 கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தியாச்சுங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டோம்னா அடி பிடிக்காத அளவுக்கு இருக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நம்ம கொட்டுக்கல்லில் கொட்டி வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடிங்க, இது போடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு பிரியாணி வாசம் நல்லா வருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து 2 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணின்னு பார்த்திங்கன்னா, இப்போ 2 கிலோ அரிசியை நம்ம இப்போ அளந்து எடுத்துருக்கிற டம்ளர் 11 டம்ளர் வந்திருக்குதுங்க. 11 டம்ளருக்கு 22 கிளாஸ் தண்ணிங்க. ஒரு டம்ளருக்கு 2 கிளாஸ் தண்ணிங்க. ஆனால் நமக்கு சிக்கனெல்லாம் போட்டு வெந்து வரும்போது அதுலேயே 2 கிளாஸ் தண்ணி பக்கமாக விட்டுருந்ததுங்க. நம்ம ஒரு 20 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதுங்க. இப்படி ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்த சமயத்தில் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இங்கே நம்ம ஒரு பக்கம் சமைச்சிட்ருக்குறோம், அங்கே குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக சண்டை போட, சிரிக்க, அழுக, ஓட ஒடியார, வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்ருந்தாங்க. யாருங்க ஜென்ஸ் எல்லாம் மேட்ச் பார்த்துட்ருக்காங்க, கேர்ள்ஸ் எல்லாம் சமைச்சிட்ருக்கோம், குட்டீஸ் எல்லாம் விளையாடிட்டுருக்காங்க. இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃபேமிலியில் அடிக்கடி எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்குவோம், சமைப்போம், சாப்பிடுவோம். இன்னும் லீவு முடிவு வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு திருப்பூர், சேலம் இப்படி எல்லாருமே வாரத்தில் ஒரு நாள் எப்போ டைம் கிடைக்கும் போது லீவ் இருக்கும்போது போயிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி ஓட்டு போட வந்ததுனால இப்படி நல்லா 3/4 வேக்காடு வந்துச்சுங்க. அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க. கறியை நல்லா போட்டு கிளறி விட்டு கறி 3/4 வேக்காடு வந்தது. அளவு தண்ணி ஊற்றி அரிசி போட்டாச்சுங்க. சாரிங்க, தம் போட்டு அரிசியெல்லாம் 3/4 வேக்காடு வெந்து நம்ம அளவு தண்ணி தம் போடுறதெல்லாம் கொஞ்சம் காட்ட முடியாமல் போச்சுங்க. மிஸ் ஆகி போச்சு அந்த வீடியோ. இன்னொரு நாள் உங்களுக்கு நான் தெளிவாக போடுறேங்க. இப்படி தாங்க நம்ம வீட்டில் அன்றைய நாள் சென்றது. ஜாலியாக இருந்துச்சுங்க. எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்றது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சமைச்சிட்டு எல்லாருக்கும் பரிமாறி கொடுத்தாச்சுங்க. 2 வீடு பக்கம் பக்கமாக இருக்கிறாட்டி அங்கே 10 பேர் இங்கே 10 பேர் இருந்தாங்க. சின்ன மாமியார்லாம் அங்கேயே இருந்தாங்க. அவங்களுக்கு பார்சல் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சுங்க. 10 எட்டி நடந்து போனால் போதுங்க வீடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னமோ ஏதோ கண்ணம்மா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவில் இந்த சேனல் வளர உதவி செய்யுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். மேட்ச் பார்த்துட்டு எல்லோரும் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஎல் மேட்சும் பிரியாணி விருந்தும் செமையாக இருந்துச்சு. மேட்ச் பார்த்துட்டே சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எல்லாத்துக்கும் பரிமாறி கொடுத்து சாப்பிட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் நீங்களும் அப்பப்போ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருப்பீங்களா? எங்கள் ஃபேமிலியில் எப்போவுமே இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஸ்கூல், அரையாண்டு லீவு, காலாண்டு லீவு, முழாண்டு லீவு எப்போனாலும் இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
எப்பவும் போல் நமக்கு ஒரு பார்சல் வந்தாச்சுங்க. நம்மளும் டேஸ்ட் பார்த்துட வேண்டியதுதான். சாப்பாட்டை இப்போவும் ரசித்து ருசித்து சாப்பிட்டாச்சு.